மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இந்த பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என்று உறுதியேற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனியும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்வது குறிப்பாக பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். காரணம், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள். அதன் பிறகு வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனால் இத்தனை ஆட்சிகள் மத்தியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, பத்திரமா திரும்பி வந்துருமா? என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கு, எப்படா வரும், பத்திரமா வருமா? என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வீட்டில் காத்துட்டு இருக்கிறாங்க. மடியில நெருப்பு வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. காரணம், இந்த தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும், தேர்தலுக்காக ஓட்டுக்காக நான் சொல்லணும்னு சொல்லல. எல்லாமே தரவுகள், டேட்டா வச்சுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், பெரிய பங்களா வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கிறான், ஃபேக்டரி வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அவன் வீட்டு பெண்களுக்கு அவனால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அவன் வீட்டு தலைவனே கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? இதை தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சிகள் பார்த்தோம். ஆனா இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இது நாங்க பார்த்ததே கிடையாதுமா. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையா நான் சொல்றேன். தயவு செய்து தமிழக மக்களை, தயவு செய்து திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்காதீர்கள். போதும். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கூட தெரியல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 7832 கொலைகள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 4.7 கொலை, 5 கொலை ஒரு நாளைக்கு கொலை. அவ்வளவு கொலையில எத்தனை பெண்கள் திறமை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க? 1973 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணி இருக்குது? பிஞ்சு குழந்தைகள் 361 குழந்தைகள் 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 361ல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா? ரேப் பண்ணிட்டான். யார? பிஞ்சு குழந்தைய. பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கிற கொடூரம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெண்களே இன்னைக்கு நீங்க பொறுக்காதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இவர்கள் தகுதியற்றவர்கள், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்.
அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2021 பெண்களை கடந்த 5 ஆண்டு காலம் பெண்கள் 2021 பெண்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் வெட்கக்கேடியா. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கியா உங்களுக்கு பொறுப்பு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 5 ஆண்டு காலத்தில் 62,000 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அதுல 27,000 குற்றங்கள் போஸ்கோ சட்டத்தின் வழக்குகள். போஸ்கோ சட்டம்னா என்ன? சின்ன குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் வழக்கு. 27,000 வழக்குகள் போஸ்கோ. அப்போ எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது இங்க. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம் தெரியலமா உங்களுக்கு? முதல் காரணம் முதலமைச்சர். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அடுத்த முக்கிய காரணம் எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ள சாராயம், டாஸ்மாக் சாராயம். தமிழ்நாட்டில் 4700 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1500 மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள் என்ன தெரியுமாமா? கிளப், கூத்தடிக்கிற கிளப். டாஸ்மாக் கடையை மூடுறானா பேருக்குன்னு ஒரு 500 கடையை மூடிட்டானுங்க. இங்க 1500 கிளப்பை திறந்துட்டானுங்க. கிளப்ல எப்ப போனாலும் குடிக்கலாம். ஆனா கேட்டா நாங்க 500 டாஸ்மாக் கடையை மூடிட்டோம். 25,000 சந்து கடைகள் இருக்கிறது. சந்து கடைலாம் தெரியலமா? 2 டாஸ்மாக் கடை நடுவுல சந்து கடை. ஒண்ணு இல்ல, 10 சந்து கடை இருக்கு. தமிழ்நாட்டில் 25,000 சந்து கடை இருக்கு. சாராயம் விற்கிற, டாஸ்மாக் சரக்கு விற்கிற சந்து கடை. 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது, எல்லாம் பிளாக்ல கிடைக்குது. அந்த காசு யாருக்கிட்ட போகுது? ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு போகுது. ஒரு பக்கம் மது சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை பொருட்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ. இது சும்மா நான் ஏதோ கணக்கு சொல்லல, எண்ணிக்கை சொல்லல. இது அரசு கொடுக்கிற தரவு, கவர்மெண்ட்டுக்கு வந்த தரவு. 2200 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு கஞ்சா போட்டானா அவன் மனித மிருகமா மாறிடுறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இந்த சூழலை உருவாக்கியது யாரு? இந்த கேடுகெட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி. என்ன நடக்குதுன்னு தெரியல. முதலமைச்சர் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். ஷூட்டிங் காலையில் வருவார், 10 மணிக்கு வருவாரு. ஆக்ஷன் கேமரா அப்படி சொன்ன அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஒரு ஷூட்டிங்லாம் எடுத்தோன்னு கட் அப்படி சொன்னா வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் தினம் இதான் நடக்குது. தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேர்ல 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, கடலூர் மாவட்டம் இது என் மண்ணு. தென்னார்காடு மாவட்டம், இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண்ணு. இது இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். பார்க்கதான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே,
கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க. அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சிட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி. எல்லா துறை சட்டம் ஒழுங்குல தான் மிகப்பெரிய தோல்வி. சட்டம் ஒழுங்குல போன ஜூன் மாசம் இந்த மாவட்டத்தில் ஜூன் மாசம் ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு மனித கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து கொலை பண்ணிட்டான். இந்த மண்ணில் தான் நடந்தது. அடுத்து அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் இன்னொரு கொடூர 80 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான். 3 வயசு குழந்தையும் அதுக்கு முந்தின மாசம் 80 வயசு பாட்டி. அப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க? போன வாரம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க 12வது படிக்கிற பொண்ணு 17 வயசு, அதுக்கு பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது. வந்து ராத்திரி வெளியில போது பாத்ரூம் போனோன்னு போது திரும்பி வரல. எங்கடா தேடிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா தேடுறாங்க ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, வந்துரும். அடுத்த நாள் தேடுறாங்க எங்க இல்ல. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு காட்டுல அப்படியே துணியெல்லாம் எதுவாகி ரத்த காயங்களோடு இறந்து இருக்கு. என்னன்னு பரிசோதனை பண்ணி பார்த்தா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டு கொலை பண்ணிட்டானுங்க. எப்ப நடந்தது? 5 நாளுக்கு முன்னாடி நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது 5 நாளுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு வயசு தெரியுமா குழந்தை? 2.5 வயசு குழந்தை. அது யார் தெரியுமா கெடுத்து கொலை பண்ணா? திமுகவுடைய இளைஞர் சங்கம் பொறுப்பாளர். 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு, அதை கெடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உருவாக்கிய ஸ்டாலின் அவர்களே, உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்காது. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும் கூடாதியா. 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம். அந்த ஆரப்பாக்கத்து கிராமத்தில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போகுது, காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்புறம் அந்த குழந்தை வருது, கீறி வச்சு ரத்த காயத்தோட துணிலாம் அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு வருது. குழந்தை வருது. உங்க அப்பா அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துருமா. அப்புறம் நம்ம கட்சியில பாட்டாளி மல் கட்சியில போய் அங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடி வாசல்ல உட்கார்ந்த உடனே அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வாரம் ஒண்ணும் பண்ணல. அதன் பிறகு நம் கட்சியில பொருளாளர் திலகபாமா கிட்ட போன் பண்ணி நாங்க நீங்க நேரா போங்க சொல்லி அந்த அம்மா தரையில உட்காந்துக்கிட்டு எல்லா ஒரு 1000 பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் ஒரு 2 டீம் 3 டீம் 4 டீம் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சான். எங்க பிடிச்சானா, ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிச்சான். அசாம்காரன். அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் நான் அங்க சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துருவேன். தமிழ்நாடு அங்க பார்டர்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது எவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டுக்கு. இது எப்பேற்பட்ட மண் இந்த மண். கண்ணகி வாழ்ந்த மண் இந்த மண். ஏன் இந்த மண், அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண், கடலூர் மண் இந்த மண். நம்ம எல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய பேர பசங்க பேத்திங்க. வீரமங்கை அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை முறை அஞ்சலை அம்மாள் சிறைக்கு போனாங்க. காந்தி அவர்களே அஞ்சலை அம்மாளை போய் பார்க்கணும்.
பார்க்க விடல வெள்ளக்காரங்க. மறைமுகமா போய் பார்த்தாங்க. அவங்க சிறையில் இருக்கிறப்பதான் அவங்க கர்ப்பமாய் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு சிறையில தான் பிரசவம் நடக்குது. அப்படிப்பட்ட மண் இந்த மண், அப்படிப்பட்ட வீர மங்கைகள் வாழ்ந்த மண் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒருத்தன் அசாம்காரன் சொல்றான், நான் தமிழ்நாட்டுக்கு நான் எதுக்கு போறேன்னா கஞ்சா அடிக்கிறதுக்கு போறேன், தண்ணி அடிக்கிறதுக்கு போறேன், அதை அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது, தெரிஞ்சு அங்க இருக்கிற பெண்களை நாசப்படுத்திட்டு வருவேன். இனியும் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க. நான் சொல்றேன், தாய்மார்கள் உங்கள் காலை பிடிச்சி நான் கேட்கிறேன். ஸ்டாலின் மறுபடியும் வந்தாப்புல வரப்போறது இல்லை, அது வேற. நான் சொல்றேன், நான் வந்தாப்புலனா அவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க. ஏன்னா நான் சொல்றது கஞ்சானா அதோட மோச போதை பொருட்கள் இருக்கிறது. காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமின், இதெல்லாம் பவுடர். ஊசி போடுவான், மாத்திரை போடுவான், ஸ்டாம்பு போடுவானுங்க. அமெரிக்காவில் என்னென்ன போடுறாங்களோ அமெரிக்கா பத்தி தெரியலமா, அங்க அவ்வளோ போதை பழக்கம் அமெரிக்காவில். அதுல எல்லாமே தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். நகரத்துல மட்டும் கிடையாது, கிராமத்துல, குக்கிராமத்துல, இங்க பிள்ளைங்க போற பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, வேலை செய்யற இடத்துல சரளமா கிடைச்சிட்டு இருக்கு. காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக அரசு, கையால் ஆகாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அதுக்குதான் நான் கேட்கிறேன், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் தமிழக மக்களே. அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 மாதத்திலே அவர்களை முதலமைச்சராக்குங்கள். புதிய ஒரு தமிழகத்தை நாம் படைப்போம். புதிய தமிழகத்தை நாம் படைப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, மான மரியாதை, சுயமரியாதையுடன் நாம் வாழ்வோம். இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலத்தில் 3280 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலத்தில் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசடி. நமக்கு சோறு போடுற விவசாயி கடவுள் தற்கொலை பண்றாங்கன்னா, நீ எதுக்கியா ஆட்சி பண்ற ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எதுக்கு எல்லாம் ஆட்சி? கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் சட்டம் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. காசு காசு காசு. எல்லாம் எந்த துறை எடுத்தாலும் மண்ணெல்லாம் கொள்ளடி, ஜல்லியா கொள்ளடி, மலையா கொள்ளடி, மரமா கொள்ளடி, நகராட்சியில வேலையா கொள்ளடி, டிரான்ஸ்பரா கொள்ளடி, ரோடா கொள்ளடி, பிரிட்ஜா கொள்ளடி, டாஸ்மார்க்கா கொள்ளடி. இப்படி எல்லாத்துலயும் கொள்ளையோ கொள்ளையடிச்சு எவ்வளவு தெரியுமா? இந்த 5 வருஷத்துல கொள்ளடிச்சிருக்காங்க திமுக 6 லட்சம் கோடி ரூபாய். இதையும் நான் சும்மா சொல்லணும்னு இல்ல, எல்லாத்துக்கும் கணக்கு. இதெல்லாம் இந்த அறப்போர் இயக்கம் அது போன்ற இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வச்ச கணக்கு. இதெல்லாம் போட்டு இந்த கணக்கெல்லாம் பார்த்தா 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கடனை வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? சுதந்திரம் நமக்கு கிடைச்சது 1947. 1947 இருந்து திமுக ஆட்சி வந்தது 2021. அந்த 47 இருந்து 21 வரைக்கும் சராசரியா ஒரு 74 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,56,000 கோடி. மொத்தத்தில் அங்க அப்ப வாங்கினது எல்லாமே சேர்ந்து, அது இந்த கடன் நேரடி கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெப்ட்ஸ் சொல்லுது. நேரடி கடன் 4,56,000 கோடி. இந்த 4 வருஷம் 4.25 வருஷத்துல மட்டும் திமுக கூடுதலா வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 4,96,000 கோடி. 74 வருஷமா வாங்கின கடன் 4,56,000 கோடி. 4.25 வருஷத்துல வாங்கின கடன் திமுக கூடுதலா 4,96,000 கோடி. 10 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனா உத்தரப்பிரதேஷோட கடன் தமிழ்நாட்டு கடனோட கம்மி. சரி, நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே,
இவ்வளவு கடன் வாங்கி என்னையா பண்ண, என்னத்தைய கீழ்ச்சிங்க? எங்கேயாவது நடக்குது, நல்லது நடந்ததா? எங்கேயாவது பிரிட்ஜ் கட்டினாங்களா, ரோடு போட்டாங்களா? அதை எதுவும் கிடையாது, எல்லாம் கிடையாது. கடனை வாங்கி கடனை அடைக்கிறாங்க, கடனை வாங்கி வட்டியை கட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு நிர்வாகம். தூக்கி எறியுங்க, போதும். தேர்தலுக்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக எத்தனை திறமை நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. கொடுத்தது 505, நிறைவேற்றியது வெறும் 66 முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்க. 13 விழுக்காடு, வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம் போறீங்க, எக்ஸாம்ல எவ்வளவு பாஸ் மார்க்? 100 மார்க்ல எவ்வளவு பாஸ் மார்க்? எக்ஸாம் குறைஞ்சது 35 மார்க் எடுக்கணும். திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்துச்சு. 13 மார்க்னா என்ன? ஃபெயில். ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது, தகுதி கிடையாது. ஃபெயில் ஆயிடுச்சியா? ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடு, போ. எங்க கூட்டணிக்கு வாக்களிச்சு எங்களுக்கு வெற்றி கொடு. நாங்க செய்யறோம், விவசாயிகளுக்கு நாங்க செய்யறோம், அரசு ஊழியர்களுக்கு நாங்க செய்யறோம், மீனவர்களுக்கு நாங்க செய்யறோம், நெசவாளர்களுக்கு நாங்க செய்யறோம், தொழிலாளருக்கு நாங்க செய்யறோம். எல்லாத்துக்கும் மேல் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம், உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கொடுக்கிறோம், தரமான பள்ளிக்கூடம் கொடுக்கிறோம். சாத்திப்பட்டுல இருந்து தொடக்க பள்ளியிலிருந்து 2 பிள்ளைங்க அங்க போய் முதலமைச்சர் பார்த்த வீடியோ, முதலமைச்சர் டிராமா, அதான் இந்த மாதிரி தினம் விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். அப்புறம் நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். சரி முதலமைச்சர் அவர்களே, அவங்க கலெக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்றீங்க, முதல்ல வாதியார் கொடுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளிக்கூடத்தில் வாதியார் கிடையாது. இப்படி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்தில் வாதியார் கிடையாது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் 1 லட்சம் பள்ளிக்கூடத்தில் வாதியார்கள், 1 லட்சம் வகுப்பறைகள், பள்ளிக்கூடம் கிடையாது, 1 லட்சம் வகுப்பறையில் வாதியார் கிடையாது. அப்புறம் என்ன கல்வி கொடுக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். உறுதியாக இது நம் கடமை. இது நான் தேர்தலுக்கு அரசியலுக்கு நான் சொல்வதை விட இது நம் ஒவ்வொருடைய கடமை. யார் என்ன கடமை? நம் பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நம் பெண்கள் நம்ம கடவுள், நம்ம கடவுள் எல்லாமே பெண்கள் தான். நம்ம குலசாமி இல்ல, பெண்கள் தான். உலகத்துல அதிக அளவில் பெண் தெய்வங்கள் இருக்கிற மண் தமிழக மண். உலகத்துல அதிக பெண் தெய்வங்கள் இருக்கிற மண் தமிழ்நாடு மண். நம்ம ஆறுகள்லாம் பெண்கள் பேர் வச்சிருக்கிறோம், காவேரி, வைகை, கோதாவரி வச்சிருக்கிறோம். ஏன்? கடவுளா நம்ம வணங்குகின்ற பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியலன்னா துப்பில்லாத ஒரு ஆட்சியை தூக்கி எறியுங்கள். தமிழக மக்களே தூக்கி எறியுங்கள். இவர்கள் ஆண்டது போதும். அதனாலதான் நான் சொல்றேன், இது தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வு, அப்படியே கோபம், கொந்தளிப்பு உணர்வு எல்லாமே இருக்கு. இதை இன்னும் நம்ம வெளிப்படுத்தணும். அது உங்களுடைய கடமை. இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் அத்தனை பேருடைய கடமையா நான் பார்க்கின்றேன். தமிழக மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, நேர்மை இல்லாத, திறமை இல்லாத ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். தூக்கி எரியுங்கள், எரியுங்கள், எரியுங்கள். தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். தமிழகத்தை மீட்டெடுப்போம். புதிய தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். நல்ல ஆட்சி உங்களுக்கு கொடுப்போம் என்று உறுதியோடு, நம்பிக்கையோடு, கோபத்தோடு நான் போறேன். நான் இந்த கோபம் எப்ப அடங்கும் தெரியுமா? மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அறிவிப்பு பிறகுதான் இந்த கோபம் எனக்கு அடங்கும். அதோட நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாமே அந்த கோபம், அந்த உணர்வு, அந்த வேகம் இருக்கணும். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சொல்லுங்க. சொல்லி நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.